தனக்கு விருப்பமான ஒன்றாக இருந்தாலும் அத்தனையுமே தியாகம் செய்தவர்கள் தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடியவைகள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவி, இதே போல எல்லாவற்றை விட எல்லாருக்கும் ஆக விருப்பமான ஒன்று என்றால் தனது உயிர். கண்ணியமானவர்களே, எதுவெல்லாம் மிக விருப்பமானவையாக இருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தியாகம் செய்ய முன்வந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய மகன் தனது முதுமை காலத்திலே தனக்கு கிடைத்த அந்த மகன் முதுமை பருவத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த அந்த மகனை கூட அறுத்து பலியிட அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது தயாராகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, நான் வரலாறுகளை சொல்லவில்லை. அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அவர்கள் எதையெல்லாம் தியாகம் செய்தார்கள். நாம் இன்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் எதை தியாகம் செய்கிறோம் என்பதை உணர்த்த நான் சொல்லுகிறேன். தனது தள்ளாடக்கூடிய வயதில் முதுமை பருவத்தில் கிடைத்த அந்த பச்சிளம் குழந்தை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பொழுது உடனடியாக தயாரானார்கள். சகோதரர்களே, அவர்கள் மட்டுமல்ல, அந்த சிறுவராக இருந்த அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தயாராகிவிட்டார்கள். யா அபதி ஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டது அல்லாஹ்வுடைய கட்டளையா, தாராளமாக செய்து விடுங்கள். குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவுக்கு துணிந்து விட்டார்கள். புலிக்கு பிறந்தது பூனியாகுமா என்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அல்லவா? தந்தையுடைய தியாகத்தை போல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தனது உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களது ஈமானை சோதித்தான், அல்லாஹ் அறுக்க விடவில்லை. அதற்காக உதுஹியா இன்றும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதில் வரலாறுகள் வேறு. நான் சொல்ல வந்தது, தனக்கு மிகவும் விருப்பமான, அதுவும் பிள்ளையே இல்லாமல் முதுமை பருவத்தில் கிடைத்த பிள்ளை என்றால் எவ்வளவு அன்பு பாசம் இருக்கும். அந்த மகனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் தனது விருப்பமான மகனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது என்று தியாகம் செய்ய முன்வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல தனது மனைவி, மகன் சிறு பையனாக இருக்கிற நேரம், இன்று மக்கமா நகரம் இருப்பது போல அன்று இருக்கவில்லை. பெரும் பெரும் கட்டிடங்களும் மனித சஞ்சாரங்களுமாக இருக்கவில்லை. மனித சஞ்சாரமற்ற கற்பாறைகள் நிறைந்த ஒரு பாலைவனமாக மக்கமா நகரம் இருந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய